கனா சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அன்பரசி கஸ்தூரிக்காக தண்ணி எடுத்துகிட்டு வெளியில் வராங்க. கஸ்தூரி அங்கே இல்லைன்னு தெரிஞ்சதுமே அன்பரசி வந்து அப்படியும் ஓடி போய் கஸ்தூரியை தேடுறாங்க. அம்மா எங்கேம்மா போனேன்? நான் உன்னை பாட்டி முன்னாடி கொண்டு போய் நிறுத்திடுவேன்னு இங்கேருந்து போயிட்டியாம்மா, தயவு செஞ்சு வாம்மா, ஏம்மா என்னை நீ இவ்வளோ கஷ்டப்படுத்துகிற அப்படின்னு அழுதுகிட்டே அப்படியும் ஓடி போய் தேடிட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் உள்ள அனன்யா வந்துட்டு அன்பரசியோட மொபைல் எடுத்து அவங்க எடுத்த அந்த வீடியோ வந்து அன்பரசியோட மொபைலுக்கு சென்ட் பண்ணிவிட்டு மொபைலை இருந்த இடத்துல வச்சுட்டு அங்கேருந்து போயிட்டாங்க. ஜானகியும் சந்திரசேகரும் வீட்டுக்கு வந்துடுவாங்க. அங்கே அன்பரசி அழுதுகிட்டே அப்படியே ஓடுறத பார்த்துட்டு நேராக அன்பரசி கிட்டே போய் என்னாச்சுமா, ஏன் அழுகுறன்னு கேட்க அதுக்கு அன்பரசி வந்துட்டு ஒரு இடத்த வந்து அப்படியே கை காமிச்சிக்கிட்டே இருக்காங்க. அங்கே என்னம்மா என்ன இருக்குது, என்னாச்சுன்னு சொல்லுன்னு கேட்க அன்பரசி எந்த பதிலும் சொல்லாமல் அழுதுகிட்டே இருக்காங்க. உள்ள சிவகாமியும் மங்கா வந்து பேசிகிட்டு இருக்காங்க. சிவகாமி மங்கா கிட்ட அம்மா எந்த நம்பர்லேருந்து அந்த வீடியோ வந்துச்சோ அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசலாம், அவங்க என்ன டிமாண்ட் பண்ணுறாங்க நாம் கேட்போன்னு சொல்ல அப்போது மங்கா வந்துட்டு அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் மட்டும் அனன்யாவுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளோதாம்மா, நாம் கொலை பண்ணதுனால தான் இந்த கல்யாணம் நின்றுச்சுன்னு தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான், அவளை நம்மளை சும்மா விட மாட்டா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் போதே அனன்யா அங்கே வராங்க. அனன்யா அங்கே வந்து அம்மா நான் அனுப்பின வீடியோவை பார்த்தியம்மான்னு கேட்ட உடனே சிவகாமி அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அனன்யா ராமச்சந்திரனை கொலை பண்ண வீடியோவை தான் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு ரொம்ப கோவமாக அனன்யா கிட்ட வந்து பேசுகிறாங்க. என்னடி சொல்கிற, நீ தான் அந்த வீடியோவை அனுப்புனியான்னு கேட்குறாங்க. அப்போ அனன்யா ஆமாம் நான் தான் அனுப்புனேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடி அந்த வீடியோ அனுப்புனது மட்டும் இல்லாமல் இவ்வளோ சாதாரணமாக சொல்கிறேன், அதனால் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரியுமா, நாம் நல்லா மாட்டிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா நீ ஏமா மாட்டிக்க போகிற, அந்த அன்பரசி தான் மாட்டிக்க போகிறான்னு சொல்கிறாங்க. அப்போது அனன்யா வந்துட்டு அந்த வீடியோவை எடுத்ததே நான் தானே சொல்கிறாங்க. அதை கேட்டு சிவகாமி என்னது எடுத்ததே நீ தானா, எடுத்துகிட்டு இவ்வளோ சாதாரணமாக வேறு சொல்கிறியா அப்படின்னு அனன்யாவை அடிக்க போகிறாங்க. ஒரு பக்கம் மங்கா வந்துட்டு சிவகாமி நான் சொல்கிறது கேளு, அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவ வேற எந்த வீடியோ பற்றி பேசுகிறான்னு தெரியாமல் இவ பாட்டுக்கு வளரிட்டுருக்கா அப்படின்னு சிவகாமியை பார்த்து மனசுலேயே நினச்சிட்டு இருக்காங்க. சிவகாமியை எவ்வளோ கண்ட்ரோல் பண்ண மங்கா ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் சிவகாமி ரொம்ப டென்ஷனாக அனன்யாவை அடிக்கிறதுக்கு போயிட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. அப்போது சிவகாமி வந்துட்டு அனன்யாவை திட்டிகிட்டு இருக்கும்போது அனன்யா வந்துட்டு அம்மா என்னம்மா ஆச்சு உனக்கு, ஏன் நீ இப்படிலாம் நடத்துக்கிற, அந்த அன்பரசி தாம்மா மாட்டிப்பா, நீ ஏமா மாட்டிக்க போகிற, நீ எதுக்காகம்மா இப்படி பயப்படுறன்னு சொல்ல அதுக்கு சிவகாமி ஏண்டி எப்படி பயப்படாமல் இருக்க முடியும், பண்ணது கொலை, எப்படி பயப்படாமல் இருக்க முடியும்னு கேட்க உடனே அனன்யா என்னது கொலையா அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. உடனே மங்கா அது ஒன்றும் இல்லைம்மா, உன் கல்யாணம் அந்த ராமச்சந்திரன் இறந்ததுனால நின்றுடுச்சல, அதுலேருந்தே அவள் இப்படி தான் பேசிகிட்டு இருக்கா, வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மங்கா அப்படியே மறைமுகமாக சிவகாமி கிட்ட சிவகாமி அவள் அந்த வீடியோ பற்றி பேசலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா சிவகாமி அதை புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு மங்கா வந்துட்டு அனன்யா கிட்ட வந்து சொல்கிறாங்க அது ஒன்றும் இல்லைம்மா, அது வேறு வீடியோ பற்றி அவள் பேசுகிறான், நீ அனுப்பின வீடியோ பற்றி அவள் பேசலை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அனன்யா வந்துட்டு இல்லை அம்மா ஏதோ கொலை அப்படி இப்படின்னு சொன்னாங்களே பாட்டி அப்படின்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ போயிட்டு ரெஸ்ட் எடு அப்படின்னு அனன்யாவை அங்கேருந்து அனுப்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் ஜானகி சந்திரசேகர் வந்து அன்பரசியை கூட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ளே வராங்க. அப்போ அன்பரசி அழுதுகிட்டே இருக்காங்க. ஜானகி வந்து அன்பரசி கிட்ட என்னாச்சுன்னு சொல்லுமா அப்படின்னு கேட்க அப்போ சந்திரசேகர் அம்மா அவளை எதுவும் கேட்காதீங்க, அவள் அழுத என்னால் பார்க்க முடியல, விட்டுருங்க, அவளே சரியானதுக்கப்புறம் என்னென்னு நம்ம கேட்டுக்கலான்னு சொல்கிறாங்க. அப்போது அன்பரசி வந்துட்டு ஜானகியோட மடியில் படுத்து அழுதுகிட்டே இருக்காங்க. அப்போது சந்திரசேகரை பார்த்து யோசிக்கிறாங்க. அப்பா நான் இப்போ எப்படி பாட்டி மடியில் படுத்திருக்கணும், அதே மாதிரி உங்கள் மடியில் படுத்திருக்கணும், எனக்கு உங்கள் சொத்து சுகம் எதுவுமே வேண்டாம், எனக்கு என் பேர் பின்னாடி உங்கள் பேரை போட்டுக்கணும், அதை எல்லாரும் கூப்பிடணும், அது போதும் பையனுக்கு, எனக்கு நீங்கள் பாட்டி அம்மானு எல்லாரும் ஒன்றா இருந்தாலே போதும் அப்படின்னு அன்பரசி நினச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சந்திரசேகர் ஐயோ என் குட்டிமா எதுக்காக அழறான்னு தெரியலையே எனக்கு, அவள் அப்பான்னு நான் பக்கத்தில் இருந்தும் அவளுக்கு ஆறுதல் சொல்ல முடியாத நிலைமையில் இருக்கேனே அப்படின்னு அவர் ஒரு பக்கம் மனசே நினச்சி கவலைப்பட்டுருக்காரு. இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.